திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது சம்பளம் வாங்காமல் நடித்த நடிகர்கள். அதை பற்றி பார்ப்போம். நட்புக்காக, நன்றி கடனுக்காக, கருணைக்காக பல படங்களில் சம்பளம் வாங்காமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து பலருக்கும் முன்னோடியாக இருந்துள்ளார். பத்த துக்காராம் என்ற படத்தில் வீர சிவாஜியாக சிவாஜி கணேசன் நடித்தார். இதற்காக சம்பளம் ஏதும் பெற்றுக்கொள்ளவில்லை. தான் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்குவதற்கான செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்வார்கள். சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி படத்தில் என்றாலும் அப்படம் வரும் முன்பே பூங்கோதை படத்தில் நடிக்க அஞ்சல் தேவி பிக்சர்ஸ் சார்பில் சிவாஜிக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. பூங்கோதை திரைப்படம் தமிழில் பூங்கோதையும் தெலுங்கில் பரதேசி என்றும் ஒரே நேரத்தில் இரு மொழியில் தயாரானதால் வெளியாக தாமதமானது. இதில் நாகேஸ்வரராவ், அஞ்சல் தேவி, சிவாஜி கணேசன் நடிக்க எல்வி பிரசாத் படத்தை இயக்கினார். இதற்கு அஞ்சல் தேவி கணவர் ஆதிநாராயண ராவ் இசையமைத்தார். பத்த துக்காரம் படம் 100 நாட்கள் மேல் ஓடி வெற்றி பெற்றது. பி.ஆர். பந்துலு தயாரித்து இயக்கிய பலே பாண்டியா படத்தில் சிவாஜி கணேசன் 3 வருடங்கள் நடித்தார். இந்த படத்திற்கு பணம் எதுவும் வாங்கவில்லை, இலவசமாக நடித்து கொடுத்தார். நடிகர் சுப்பையா அவர்கள் சொந்த படம் ஒன்றை தயாரித்தார். அதில் சிவகுமார் ஹீரோவாக நடித்தார். அந்த படம்தான் காவல் தெய்வம். இந்த படத்திற்கு நடிகர் சிவாஜி கணேசன் சிறு வேடத்தில் முக்கியமான வேடம் கைதியாக நடித்திருப்பார். பணம் எதுவும் வாங்கவில்லை, நட்புக்காக இலவசமாக நடித்தார். இதுபோல் பல படங்களில் நன்றிக்கடனுக்காக இலவசமாக நடித்துள்ளார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்களில் தயாரித்த வறுமையில் வாடும் தயாரிப்பாளர், கடனில் இருந்த தயாரிப்பாளர், தன்னை நம்பி வந்த தயாரிப்பாளருக்கு இலவசமாக படங்களை நடித்து கொடுத்தார். முரசொலி மாறன் அவர்கள் கடனில் இருந்தபோது எம்ஜிஆருடன் தன் படத்தில் நடிக்க கேட்டார். அப்போது எம்ஜிஆர் நடிக்க ஒத்துக்கொண்டார். அவர் நிலைமையை அறிந்து தனக்கு சம்பளம் வேண்டாம் என்றார். தனக்கு ஜோடியாக நடித்த ஜெயலலிதாவுடன் எம்ஜிஆர் பேசி அவர் சம்பளத்தையும் விட்டு கொடுத்தார். படம் மாபெரும் வசூலை தந்தது. முரசொலி மாறன் அவர்கள் கடனிலிருந்து மீண்டார். நடிகை கண்ணம்மா அவர்கள் எம்ஜிஆருக்கு அம்மாவாக எத்தனையோ படங்கள் நடித்துள்ளார். அவர் சொந்தமாக தாலி பாக்கியம் என்ற படத்தை தயாரித்தார். அதில் எம்ஜிஆர் ஹீரோவாகவும் சரோதேவி இணைந்து நடித்தனர். படத்திற்காக செலவு செய்ய வைத்த பணம் திருடு போனதால் கண்ணம்மா அவர்கள் வீட்டை விற்று படத்தை தயாரித்தார். எம்ஜிஆருக்கு தெரிந்ததும் அவருடைய சம்பளத்தை விட்டு கொடுத்தார். அந்த வீட்டை மீட்டு கொடுத்தார். படம் நல்ல வசூலை தந்தது. எல்லா ஏரியாவுக்கும் நல்ல வசூல் தந்தது. படம் மட்டும் 100 நாள் ஓடவில்லை. இதுபோல் பல தயாரிப்புகளுக்கு பல உதவி செய்துள்ளார். ரஜினி வைத்து எஸ்.பி. முத்துராமன் ஏகப்பட்ட வெற்றி படம் கொடுத்தார். எஸ்.பி. முத்துராமன் ரஜினி இணைந்தாலும் வெற்றி படம் தான், மாபெரும் வசூல் தந்த படமாக தான் இருக்கும். இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் தன்னுடைய யூனிட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். தன்னுடன் கஷ்டப்பட்டு உழைத்த அவர்களுக்கு ரஜினியுடன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ரஜினி, உங்கள் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்லி பாண்டியன் படத்தில் நடித்தார். அதுவரை எந்த படத்தையும் தயாரிக்காத எஸ்.பி. முத்துராமன் பாண்டியன் படத்தை சொந்தமாக தயாரித்தார். அந்த படத்தில் தான் ரஜினிகாந்த் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தார். போட்ட தியேட்டர்களில் வசூலை வாரி தந்தது. ஆனால் படம் 100 நாள் ஓடவில்லை. ரஜினி தன்னுடைய 100வது படத்தை கே. பாலச்சந்தர் தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி ராகவேந்திரா என்ற படத்தை தயாரித்தார். அந்த படம் சுமாராக தான் ஓடியது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் அளித்தார். இந்த படத்தை தயாரித்த கே. பாலச்சந்தருக்கு ஒரு படம் ஃப்ரீயாக பணம் வாங்காமல் நடித்து கொடுத்தார். அந்த படம்தான் வேலைக்காரன். எல்லா சென்டர்களிலும் 100 நாட்கள் ஓடியது. வசூல் மழை பொழிந்தது. இயக்குனர் ஜி.என். ரங்கராஜன் தயாரித்த மகாராசன் என்ற படத்தில் கமல்ஹாசன், பானுப்பிரியன் நடித்தனர். இந்த படத்தில் கமல்ஹாசன் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்தார். ஜி.என். ரங்கராஜன் இயக்கிய பல படங்களில் கமல்ஹாசன் நடித்துள்ளார். கடல் மீன்கள், மீண்டும் கோகிலா, கல்யாணராமன் போன்ற படங்கள் நடித்துள்ளார். கமல் மீது அன்பும் மரியாதையும் நல்ல மதிப்பும் ஜி.என். ரங்கராஜுக்கு உள்ளது. அதனால்தான் அவர் கட்டிய வீட்டுக்கு கூட கமல் இல்லம் என்று பெயர் வைத்துள்ளார். இந்த படம் சுமாராக தான் ஓடியது. நடிகர்கள் தன்னுடைய தயாரிப்பாளர்கள் நொந்து போனவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்துள்ளனர். இதுபோல் பல நடிகர்களும் தன்னால் முடிந்தவரின் உதவி செய்தனர். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.